வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்சிஆர்டி லெசன் இருக்குது. கிரேட் 7 லெசன் நம்பர் 5 மிட்டாய் வாலா லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிட்டாய் வாலா லெசனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு பர்சன் வராரு அந்த ஊருக்கு வந்து. அவர் வந்து ஒரு 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 மாதக்கணக்கில் வராரு. வந்துட்டு அவர் வந்து சில திங்ஸில் வந்து வித்துட்டு போகிறாரு. இது வந்து ஒரு லேடிக்கு வந்து டவுட் வருது. ஸோ யார் இந்த பர்சனு, எதுக்கு இவர் வந்து ஒரு இத்தனை மாதம் கழித்து வராரு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து இந்த மிட்டாய் வாலா தான் யாருன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த டாப்பிக்குள்ளே முதல் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஓகே, स्टार्ट। बहुत ही मीठे स्वर के साथ वो गलियों में घूमता हुआ कहता, बहुत ही मीठे ஸ்வர்னா ரொம்ப ஸ்வீட்னானது, மீட்டே ஸ்வர்னா வந்து அவரோட குரல் கே அந்த ஒரு அழகான ஒரு குரலோட அவர் அந்த வஹன்றது யார், யார் அவருனா கலியோமே கூம்தாவா. ஸோ நம்ம தெருவில், கலினா தெருவில் வந்து சுற்றுறவர். கெஹத்தா அவர் என்ன சொல்கிறாரு, பச்சோं को बहलाने वाला खिलौने वाला இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து போகிறாரு. ஸோ இந்த பாட்டு வந்து கேட்கும் போது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு வாய்ஸில் வந்து இருக்குது. இவர் வந்து தெருவில் சுற்றும் போது தான் வந்து இந்த அதான் சுற்றிக்கிட்டே இப்போ வந்து நம்ம கிராமத்துக்குள்ளே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே பக்கத்தில் வந்தானா, ஸோ அஃப்கோர்ஸ் எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து தன்னோட ஒரு இதில் வந்து மாம்பழம் அந்த மாதிரி வந்து ஒரு குரலை கொடுத்து நம்ம போவோம். அதே மாதிரி வந்து இங்கே வந்து மிட்டாய் வாலா வந்து என்ன பண்ணுறாரு, बच्चों को बहलाने वाला खिलौने वाला पाट पढ़ने पूरा लगा. सो इस अधूरे वाक्यों को वो ऐसे विचित्र किंतु मादक मधुर ढंग से गाकर कहता कि सुनने वाले एक बार अस्थिर हो उड़ते. அதாவது இஸ் அதூரே வாக்கியம்னது இந்த இன்கம்ப்ளீட்டான சென்டென்ஸை வந்து ஒரு தடவை நம்ம கேட்ட உடனே விசித்திர, அதாவது வித்தியாசமாகி கிந்து நம்மளுக்கு என்ன மன்மோக், அதாவது மாதக்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அட்ராக்ஷன் ஆகிற மாதிரி. ஏன்னா வந்து அவரோட குரலோட மெத்தட் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடி நம்ம வந்து கேட்கும் போது அப்படியே ஸ்டாப் ஆகிடுவோமா அவர் குரலை கேட்டதும். உஸ்கே स्नेह भिक्षित कंठ से फूटा हुआ गान सुनकर निकट के मकानों में हलचल मच जाती. அதாவது வந்து ஸ்னேக பிக்ஷித்னா என்னன்னா வந்து ஸ்னேகசே பர்பூர், அதாவது வந்து ஸ்னேகனா வந்து அன்பு. ஸோ அவர் பாட்டை கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபில்ஃபில்லான ஒரு அன்பு, அந்த குரலில் வந்து ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஆகிற மாதிரி, ஒரு பாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த குரலில் வந்து. கான் சுன்கர் அந்த பாட்டை கேட்ட உடனே நிக்கட் கே மக்கான், நிக்கட்னா நியர்பை, நிக்கட் கே மக்கானோனா பில்டிங்ஸ் வீடுங்களாம் இருக்குது பார்த்தீங்க, அங்கே வந்து ஹல்சல் மஜாதி. ஐயோ என்னடா இது செம்மையாக இருக்கே, அப்படி ஒரு கலாகாலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. छोटे छोटे बच्चों को अपनी गोद में लिए युवतियों, அதாவது சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து யுவத்தினா வந்து அந்த லேடிகளாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது ஸோ லேடிகள் வந்து யுவத்தினா யார், லேடிஸ். ஸோ ஓகேங்களா, அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்களா வந்து பச்சோக்கோ அப்படி கோதுமையிலேயே, ஸோ குழந்தைங்கள வந்து அந்த கோதுனா மடியில் வந்து எடுத்துக்கிட்டு யுவத்தியா சீக்கோக்கோ உठाकर சஜ்ஜோ பர் நீச்சே ஜாக்னே லக்தி. அதாவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த குழந்தைங்களெலாம் தூக்கிட்டு, சீக்கோனா வந்து இந்த பேம்பூவில் செஞ்ச ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து சம்மர் டைமில் வந்து நம்மள சில்லுன்னு இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் அவங்க வந்து ஸ்க்ரீன் மாதிரி அதை வந்து போட்டிருப்பாங்க. சீக்கோக்கோ உठाकर சஜ்ஜோ பர் நீச்சே ஜாக்னில், அதாவது அங்கேருந்து அந்த வறண்டாலேருந்து அங்கே மேலேருந்து குதிச்சுட்டு ஓடி போகிற மாதிரி அவங்க வந்து போகிறாங்களாம். गलियों और अनेक अंतर व्यापी छोटे छोटे उद्यानों में खेलते और इठलाते हुए बच्चों का झुंड. அதாவது வந்து அந்தர்வியாமின் வந்து பீச் கி தூரிமே, அதாவது வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கிலோனே வாலா வராரு பார்த்தீங்களா, அதுக்கும் அந்த டிஸ்டன்ஸ்க்கும் கலியும் और उनके अंतर கலினா ஸ்ட்ரீட்டு, அப்புறம் அவங்க வர அந்த பீச் அந்த நடுவில் ஒரு டிஸ்டன்ஸும். छोटे छोटे उद्यानों में, அதாவது வந்து ஒரு சின்ன சின்ன உதாரணம்னா வந்து கார்டனில் வந்து खेलते और इठलाते हुए. ஸோ खेलனா வந்து விளையாடி கொண்டு இருக்கிறதும், இட்லாத்தினா அங்கே வந்து சேர்ந்து இருக்கிற பச்சோக்கா ஜூண்ட், பச்சோவோட க்ரௌடு உசே घेर लेता है. ஸோ கார்டன்ஸில் இருக்கிறவங்க பசங்க வந்து பார்க்கில் விளையாடிட்டு இருக்கவங்க இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த கிலோனே வாலா வந்து சேர்ந்துடுறாங்க. घेरा लगाना சுற்றி இருக்கிறது அவங்கள. वो खिलौने वाला वहीं बैठकर खिलौने की पेटी खोल देता है.
ஸோ அந்த கிலோனே வாலா என்ன பண்ணுறாரு, அங்கே உட்காந்துட்டு அவரோட பாக்ஸ் வந்து பெட்டினா வந்து சூட்கேஸ் நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி டாய்ஸ்லாம் எடுத்து வராரு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே ஓப்பன் பண்ணுறாரு. बच्चों को खिला 1 सेकेंड बच्चे खिलौने देखकर पुलकित हो उठते. ஸோ பசங்க வந்து அந்த खिलौने பார்த்த உடனே எல்லாரும் வந்து ஒரு ஹாப்பி ஆயிடுறாங்க. புலக்கித்னா வந்து ஹாப்பி ஆகிறது. वे पैसे लाकर खिलौने का मोल भाव करने लगते. அவங்க வந்து காசு எடுத்துகிட்டு வந்துட்டு खिलौनेனா அந்த டாய்ஸ், खिलौनाனா சிங்குலர், டாய் खिलौने டாய்ஸ், मोल भावना வந்து அந்த ப்ரைஸஸ் அவங்க வந்து பேசுகிறாங்க. பூछते கேட்குறாங்களா, இச்சுக்கா தாம் கியா ஹே, அந்த குழந்தைங்களை வந்து அவங்கள வந்து ஃப்ளூலண்ட்டாக வந்து பேச முடியாது. அந்த இச்சுக்கா தாம் கியா ஹே, ஆல் இச்சுக்கா. ஸோ இதுக்கோட விலைலாம் என்னன்னு அவங்க வந்து கேட்குறாங்க. खिलौने वाला बच्चों को देखता और उनकी नन्ही उंगलियां से. ஸோ இது வந்து खिलौने वाला என்ன பண்ணுறாருனா வந்து பசங்களை வந்து பார்த்துட்டு அவங்களோட அந்த பிஞ்சு கை, நன்னினது பிஞ்சு கை, உங்களியால், அந்த உங்களினா ஃபிங்கர்ஸ் சே பைசே லேத்தா, காசு வாங்கிட்டு और बच्चों की इच्छा अनुसार குழந்தைங்களோட இஷ்டப்படி உனே खिलौने दे देता. ஸோ குழந்தைகள் இச்சா அனுசார்னா அவங்களோட விருப்பப்படி வந்து அவர் வந்து खिलौना வந்து கொடுக்குறாரு. खिलौने लेकर फिर बच्चे उछलते कूदते लगते और तब फिर खिलौने वाला उसी प्रकार गाकर कहता बच्चों को बहलाने वाला खिलौने वाला. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து खिलौना लेकर பசங்க வந்து அந்த खिलौना எடுத்துகிட்டு फिर बच्चे. ஸோ ஒன்ஸ் அவங்க खिलौना வாங்கினது பசங்க என்ன பண்ணுவாங்க, வா ஜாலின்னு ஜம்ப் பண்ணுவாங்க, ஓடுவாங்க, குதிப்பாங்க, அதுதான் சொல்கிறாங்க. தப் फिर खिलौने वाला उसी प्रकार. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் பசங்க வந்து खिलौने वाला வந்து அதே மாதிரி பாட்டு பாடிட்டு அவர் வந்து போகிறாரு. सागर की हिलोर की भांति उसका यह मादक गान गली भर के मकानों में इस ओर से उस ओर तक लहराता हुआ पहुँचता और खिलौने वाला आगे बढ़ जाता. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாகர்னானது சி, ஓகேங்களா. சாகர்னா வந்து சி. ஸோ ஹிலோரேனா வந்து லெஹர், அந்த வேவ் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுதான். அதுவும் சொல்லலாம், குரூப்பும் சொல்லலாம். சாகருக்கு ஹிலோரே ஒரு சியோட அந்த குரூப் மாதிரி, அந்த சியோட ஒரு வேவ் மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி ஒரு அழகான பாட்டு பாடிட்டு அந்த தெருவெல்லாம் சுற்றிட்டு அந்த பில்டிங்ஸாக போகிறாரு. और इस ओर से उस ओर तक, இந்த பக்கத்துலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் லஹராத்தா हुआ. அதாவது வந்து நம்ம பீச்சில் போய் நின்று பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த தண்ணிங்களை வந்து எப்படி வேவ் வரும். ஸோ நீங்கள் ஒரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து அந்த சைடு வந்து எப்படி வேவ்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இவரோட குரலை வச்சு பாடும்போது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அந்த சமுத்திரோட வேவ்ஸ் மாதிரி, பீச்சோட வேவ்ஸ் மாதிரி வருது. पहुँचता और खिलौने वाला आगे बढ़ता. इस சொல்லிட்டு खिलौने वाला என்ன பண்ணுறாரு, முன்ன வராரு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ராய் பஹாதூர். ஸோ ராய் விஜய் பஹாதூர்ன்றவரோட के बच्चे भी एक दिन खिलौने लेकर घर आए. ஸோ ராய் விஜய் பஹாதூரோட பசங்க கூட ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டாய்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. वे 2 बच्चे थे चुन्नू और मुन्नू. ஸோ அவங்களோட 2 பசங்க இருந்தாங்க. அவங்க 2 பசங்க பேர் என்னது, சுன்னு அண்ட் முன்னு. ஸோ யாரோட பசங்க சுன்னு அண்ட் முன்னு, ராய் விஜய் பஹாதூரோட பசங்களோட சுன்னுவும் முன்னுவும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இவர் வந்து என்ன விற்க வராரு, खिलौना எடுத்துகிட்டு வராரு, ஓகேங்களா. அடுத்தது சுன்னு முன்னு. जब खिलौने ले आया तो बोला मेला गोला कैचा चुंदल ने. मुन्नू बोला ऑल में देखो मेला கைச்சா சுந்தல்யே. ஸோ இவங்க வந்து குட்டி குட்டி பசங்க சுன்னுவோ முன்னுவோ, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக பேச முடியாதனால இவங்க தோத்தே போலின்னுவாங்க. தோத்தே போல அவங்க வந்து சரியாக பேசுவாங்க. ஸோ இது என்னோட குதிரை வண்டி, கோலானது குதிரை, ஓகேங்களா. குதிரை வண்டி பாரு எப்படி குதிக்குது, அதே மாதிரி முன்னுவோ சொல்கிறது பாரு என்னோட குதிரை வண்டியை வந்து எப்படி குதிக்குதுன்னு சொல்கிறாங்க. दोनों अपने हाथी घोड़े लेकर घर भर उछलने लगे. 2 பேர் வந்து தன்னுடைய ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா दोनों अपने, அதாவது 2 பேரும் வந்து अपने घोड़े लेकर, हाथी और घोड़ी. ஸோ ஒருத்தர் வந்து हाथीனா எலிஃபென்ட், இன்னொரு घोड़ाனா வந்து ஹார்ஸ் எடுத்துகிட்டு घर भर उछलने लगे. ஸோ வீட்டுக்குள்ளே அவங்க வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உச்சல்னா கூதுனா ஹாப்பிங் ஜம்பிங் தி வில் சே லைக் தட். इन बच्चों की माँ, ஸோ இவங்களோட பசங்க அம்மாவோட பேர் என்னது, ரோஹிணி. कुछ देर तक खड़े खड़े उनका खेल निहराती रही.
ஸோ ரோஹிணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சில நொடிகள் வரைக்கும் கடை நின்றுக்கிட்டே வந்து உனக்கா கேல் அவங்க விளையாடுறத நிகராத்தி இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. ஸோ இவங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்களா பசங்க வந்து விளையாடுறது. अंत ஃபைனலாக வந்து என்ன பண்ணாங்க, दोनों बच्चों को बुलाकर उसने पूछा, 2 பேரும் குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, अरे ओ चुन्नू मुन्नू ये खिलौने तुमने कितने में लिए हैं. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஏ சுன்னு முன்னு இந்த பொம்மையை நீங்கள் எவ்வளோல வாங்கினீங்க, கித்தனேன்னா ஹவு மச் டிட் யூ பாட் திஸ் ஒன்னு கேட்குறாங்க. முன்னு போலா 2 पैसे में खिलौने वाला दे गया है. ஸோ முன்னு ஒன்று என்ன சொல்கிறாங்க, 2 पैसा 2 पैसा இல்லை வந்து खिलौने वाला வந்து எனக்கு கொடுத்தாருன்னு சொல்கிறான். அடுத்தது ரோஹிணி सोचने लगी. ஸோ ரோஹிணி வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தா, इतने सस्ते कैसे दे गया है. ஸோ இவ்வளோ சீப்பாக சஸ்தானா சீப்பில் எப்படி கொடுத்துருப்பான், कैसे दे गया है எப்படி கொடுத்துருப்பான், யோ தோ வஹி ஜானா. ஸோ இது வந்து அவனுக்கே தெரியட்டும். ஸோ he only knows about that how much he was going to sell those things. ஓகே, ये तो वही जाने, இது அவனுக்கு தான் தெரியும். இல்லை எவ்வளோ சீப்பாக 2 பைசாவில் வந்து கொடுத்துருக்குறா. லேக்கின் दे तो गया ही है, इतना ही निश्चय है. ஸோ அப்போ ஓகே அவர் வந்து கொடுத்துட்டாரு, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா, 2 பைசாவோ 1 பைசாவோ, ஆனால் அவர் வந்து கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. எக் ஜராசி பாத் டெஹரி. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டெஹர்னா ஸ்டாப் ஆகுறது, டெஹரோன்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. ரோஹிணி अपने काम में लग गई. அதுக்கப்புறம் தான் அவங்க शी स्टार्टेड डूइंग हर वर्क. फिर कभी उसे इस पर विचार करने की आवश्यकता भी भला क्यों पड़ी. இதுக்கப்புறம் வந்து படுத்தி. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஏன் இதை பற்றி வந்து யோசிக்கணும், அவங்க வந்து இதை பற்றி வந்து யோசிக்கவே விட்டாங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்தது 6 महीने के बाद, எப்போ ஆஃப்டர் த 6 month. ஓகேங்களா. எப்போ 6 monthக்கு அப்புறம். இப்போ வந்து 6 monthக்கு அப்புறம் யார் வராருன்னு பாருங்கள். இது வந்து நடந்து முடிஞ்சிச்சு. ஒரு खिलौने वाला வராரு, खिलौने விற்றுட்டு போகிறாரு. சின்ன முன்னோட ரோஹிணியோட பசங்க விஜய் பஹாதூரோட பசங்க வந்து டாய்ஸ் வந்து வாங்கின்னு போகிறாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, அவங்கள வந்து சொல்கிறாங்க வந்து 2 பைசால தான் வந்து खिलौने वाला கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஏதோ சம்திங் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேச்சு அதோட முடிஞ்சு போடுது. ஆஃப்டர் 6 month கழிச்சு, ஓகேங்களா, நகர் பர், அதாவது நகரம், அவங்க நகரத்துக்கு ஃபுல்லாக என்ன ஆயிருக்குன்னா வந்து மே 2-4 दिनों से, அதாவது ஃப்ரம் செய்யனது 2 நாளாக, 2-4 2-4 दिनों से 2 நாளாகவே एक मुरली वाले के आने का समाचार फैल गया. ஒரு முரளி. ஸோ நகரத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாக என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா வந்து ஒரு முரளிவாலா ஆனைக்கு சமாச்சார், முரளிவாலா வர நியூஸ் வந்து அந்த நகரத்துக்கு ஃபுல்லாக, அந்த கிராமத்துக்கு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. नगरतक फुला வந்து. ஸோ முரளிவாலா का समाचार फैल गया. लोगों कहने लगे. ஸோ மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, भाई वाह ना, अरे वाह என்னம்மா வாசிக்கிறீங்கம்மா, முரளி பஜானே में वो एक उस्ताद है. பா அவன் எப்படிலாம் கிஜி அதாவது வந்து உஸ்தாதில் வந்து ஒரு அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி அவரோட வாசிக்கிறது வந்து. भाई वाह मुरली बजाने में एक उस्ताद है, मुरली बजाकर गाना सुनाकर वो मुरली बेचता भी है. அதாவது வந்து முரளி வந்து வாசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து முரளி வந்து விற்கிறாரு. ஸோ भी 2 पैसे में. ஸோ அது வந்து எத்தனை பைசா, 2 पैसाவில் வந்து அவர் வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. भला इसमें उसे क्या मिलता होगा, मेहनत भी तो न आती होगी. அதாவது வந்து அவருக்கு வாட் ஹி வில், அதாவது வந்து 2 பைசாவில் வந்து அவர் வந்து விற்கிறாரு. அவருக்கு இதில் வந்து என்ன லாபம் இருக்குது. ஸோ அவர் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறாருல்ல. ஸோ பாருங்கள் அவருக்கு என்ன தான் கிடைக்குது இதில்னு சொல்லி பேசுகிறாங்க. एक व्यक्ति ने पूछा, ஒரு பர்சன் கேட்குறாரு, कैसा है वो मुरली वाला, எப்படி இருக்கிறாரு அவரை பற்றி கேட்குறாரு. मैंने तो उसे नहीं देखा, நான் வந்து அவங்கள வந்து பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அவங்கள வந்து எப்பவுமே பார்த்ததே இல்லை. उत्तर मिला, उम्र तो उसकी अभी अधिक ना होगी. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து உம்ருன்னா அவரோட ஏஜ், अभी अधिक न होगी, அவ்வளோவா வந்து அவருக்கு வந்து வயசு கிடையாது. यही 30-32 का होगा. ஸோ இது வந்து 30 30, 32 வந்து 32 தான் அவருக்கு வந்து வயசு இருக்கும். துப்லா பத்தலா. ஸோ துப்லானா வந்து நல்லா ஒல்லியாக, கோரா யுவக், துப்லா பத்தலா ரெண்டுமே சேம் மீனிங்ஸ் தான். ஓகே, கோரா யுவக்னா வந்து நல்லா கலராக இருப்பார். பே கானேரி ரங்கின் சஃபா பாந்தா தா. ஸோ அவர் வந்து கலராக வந்து
கலராக வந்து சாஃபானா வந்து அந்த தலையில் கட்டுவாங்க பார்த்தீங்களா, டர்பன். ஸோ இது வந்து கட்டியிருக்கிறாரு. வஹி தோ நஹி ஜோ பஹலே खिलौने बेचा करता था. இப்போ தான் அவங்களுக்கு வந்து டவுட் வருது. ஸோ அந்த பர்சன் கிடையாதா, இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து டாய்ஸ் விற்றுந்தார்ல, இப்போ வந்து என்ன விற்கிறார் அவர் வந்து, இப்போ வந்து முரளி விற்கிறாரு. முரளின்னா என்னது, ஃப்ளூட். क्या वो पहले खिलौने भी भेजा करता था. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாய்ஸ் கூட விற்றுந்தாரா, அவர் தானான்னு சொல்லி கேட்குறாங்க. हाँ जो आकार प्रकार तुमने बतलाया. ஸோ நீங்கள் வந்து ஆக்கார் அவரோட சைஸ் அதெல்லாம் வந்து அவரோட ஷேப்ஸ் அவரோட சைஸ்லாம் சொல்கிறீங்களா, தும்லே பார்த்தா உசி பர்கார்க்கா वो भी था. இதே மாதிரி தான் அவரும் இருந்தார். ஓகே, ஹைட் அண்ட் ஹைட்டா ஒல்லியா, அதுக்கப்புறம் வந்து வெள்ளையா, இந்த மாதிரி டர்பன் தலையில் கட்டிக்கிட்டு அவர் தான் இருந்தார். தோ வஹி ஹோகா பாய். ஸோ அப்போ நான் வந்து கண்டிப்பாக வந்து அவர் தான் இருப்பார். பர் பாய் ஏ वो एक उस्ताद. ஓ அப்போனா வந்து அவர் வந்து கிசி சீஸ்க்கு மாஹிர். அந்த உஸ்தாத் வந்து ஓ அப்போனா வந்து அவர் ஏதோ ஒரு திங்ஸ் தான் அட்ராக்ஷன் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. प्रतिदिन इसी प्रकार उस मुरली वाले की चर्चा होती थी. ஸோ இதே மாதிரி வந்து பிரதிதினம் வந்து டெய்லி. ஸோ டெய்லி வந்து என்ன பண்ணுறாங்க, प्रतिदिन டெய்லி வந்து இந்த मुरली वाला பற்றி डिस्कशन போயிட்டுருக்கு. प्रतिदिन नगर के प्रत्येक गली में उसका मादक मृदुल स्वर सुनाई पड़ता. बच्चों को पहलाने वाला मुरलिया वाला. ஸோ अभी क्या होने लगा यहाँ पर. ஸோ प्रतिदिन டே பை டே வந்து அந்த நகரத்துக்குள்ளே வந்து பிரத்யேக் கலிமே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரீட்டில் வந்து அவரோட அந்த மாதக் மிருதுல் அந்த அந்த மறுபடியும் வந்து அழகான ஒரு குரல். ஸோ பச்சோக்கோ பெஹலானே வாலா முரளியா வாலா சொல்லிட்டு இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோஹிணி ने भी मुरली वाले का ये स्वर सुना. ஸோ ரோஹிணி யார், சுன்னு முன்னோட மம்மி, அவங்கள வந்து இந்த குரலை வந்து கேட்குறாங்க. तुरंत ही उसे खिलौने वाला का स्मरण हो गया. उड़ने வந்து खिलौने वालाவோட ஞாபகம் வந்துச்சு. उसने मन ही मन कहा खिलौने वाला भी इसी तरह गा गा कर खिलौना बेचा करता था. அதாவது வந்து खिलौने वाला கூட என்ன பண்ணுவாரா, இதே மாதிரி பாட்டு பாடிட்டு தான் அவர் வந்து खिलौने வந்து விற்பார். रोहिणी उठकर अपने पति विजय बाबू के पास गई. ஸோ ரோஹிணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, எழுந்து தன்னோட ஒய்ஃப் அதாவது தன்னோட ஹஸ்பண்ட், பத்தினா யார், ஹஸ்பண்ட் விஜய் பாபுவோட பக்கத்துலேருந்து போகிறாங்க. ஜரா உஸ் முரளி வாலைக்கு புலாவோ, கொஞ்சம் போய்ட்டு அந்த முரளி வாலாவை கூப்பிட்றீங்களா. தோ சுன்னு முன்னுக்கு எல்லியே லேலும். ஸோ நானும் வந்து சுன்னு முன்னுக்காக வந்து இந்த முரளி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ரோஹிணியோட தன்னோட ஹஸ்பண்ட் விஜய் பாபுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. क्या पता ये फिर इधर आए ना आए. யாருக்கு என்ன தெரியும் அவர் இங்கே வருவாரா இல்லையா. वे भी जान पड़ता ஹே பார்க் மே खेलने निकल गए हैं. ஸோ அவங்க பசங்க கூட ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க பசங்க வந்து எங்கே போயிட்டாங்க, பார்க்கில் விளையாட போயிட்டாங்க. வே भी जान पड़ता है पार्क में खेलने निकल गए हैं. ஸோ யார் பசங்க வந்து அந்த பார்க்கில் வந்து போயிட்டாங்க. விஜய் பாபு एक समाचार पत्र पढ़ रहे थे. விஜய் பாபு என்ன பண்ண ஒரு சமாச்சார் நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருந்தார். उसी तरह उसे लिए हुए वे दरवाजे पर आकर मुरली वाले से बोले. ஸோ அந்த டைமில் வந்து அவர் என்ன பண்ணார், தர்வாசானா வந்து டோர் கிட்ட வந்து முரளி வாலை கிட்ட பேசுறது. क्यों भाई किस तरह देते हो. அதான் தம்பி சொல்லுங்கள் தம்பி, எப்படி வைக்கிறீங்க நீங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம ஊரில் இப்படி தான் நம்ம வந்து பேசுவோம், சொல்லுங்கப்பா எப்படி வைக்கிறீங்க. கிசி கி டோப்பி கலி மே கிர் படி. சில பேரோட டோப்பி வந்து டோப்பின்னு கேப் வந்து கலியில் ஸ்ட்ரீட்டில் வந்து விழுந்திருக்கு. ஏன் அப்படின்றது பார்க்குறோம் சரிங்களா. किसी का जूता पार्क में छूट गया और किसी की सोतनी पाजमा भी ढीली होकर लटक आई है. इस तरह दौड़ते हाफते. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சில பேரோட டொப்பியை காணும், கீழே விழுந்துடுது, சில பேர் சப்பலை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ சில பேர் என்னென்னமோ விட்டுட்டு போகிறாங்க. ஸோ பாஜாமா அவங்க போட்டிருந்த எல்லாமே வந்து அங்கங்கே மாட்டிக்கிட்டு ஓடி. ஏன்னா கிலோனி வாலா வந்த உடனே எல்லாருக்கும் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்பாடா நம்ம ஓடி போகிறோம், ஓடி போய் அவர்கிட்ட வந்து கிலோனை வந்து வாங்குறோம், சாரி முரளி வந்து வாங்குறதுக்காக வந்து எல்லோரும் வந்து குடுகுன்னு ஓடி வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு बच्चों का झूठ आ पहुँचा. बच्चों क्राउड्स வந்து சேருது. एक स्वर में सब बोले उठे हम भी लेंदे मुरली. என்ன சொல்கிறாங்க, நானும் முரளி வாங்கிக்கிறேன், நானும் முரளி வாங்கிக்கிறேன் சார். முரளி வாலா ஹர்ஷ் கத்கத் ஹோட்டா. ஸோ முரளி வாலா வந்து ரொம்ப ஹாப்பினஸ் அவருக்கு வந்து தாங்கவே முடியல. அவரால் வந்து போலா சப்கோ தேங்கே பையா, நான் எல்லாருக்கும் தரேன், லேக்கின். ஸோ இப்போ வந்து சப்கோ தேங்கே பையா லேக்கின் ஜரா ரூக்கோ. என்ன சொல்கிறாரு அவர் வந்து, நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுங்கன்றாரு. டெஹரோ வெயிட் பண்ணுங்க, ஏகேக்கோ தேனே தோ. ஸோ ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன் தேனே தோ. சரி எனக்கு வந்து கொஞ்சம் விடுறீங்களா, என்ன வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறதுக்குன்னு சொல்கிறாரு. அபி இத்தனே ஜல்தி
हम कहीं लौट थोड़े ही जाएंगे இவ்வளோ சீக்கிரமாக நம்ம எங்கே ரிட்டர்ன் ஆக போகிறது கிடையாது बेचने तो आए हैं ஸோ आए ही हैं ஸோ நாங்கள் வந்து விற்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் और ये भी इस समय मेरे पास एक दो नहीं நான் விற்கத்தானே வந்திருக்கேன் அதுக்கப்புறம் इस समय இந்த டைமில் என்கிட்ட मेरे पास நான் என்னது என்கிட்ட एक दो नहीं ஒன்று ரெண்டு கிடையாது पूरी 57 है 57 आना 57 இருக்கு என்கிட்ட हाँ बाबूजी उड़ने ओके 57 हाँ बाबूजी क्या पूछा था आपने हाँ बाबूजी நீங்கள் என்ன கேட்டீங்க சொல்லுங்க कितने में दी तो वैसे 3 पैसे के हिसाब से हैं पर आपको दे दो पैसे में दो पैसे में ही दूंगा ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் கேட்குறாரு விஜய் பாபு வந்து கேட்குறாரு எவ்வளோ முரளி வேலான்ட்டு ஸோ இப்போ தான் அவர் சொல்கிறாரு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து 3 ரூபா தான் ஆனால் உங்களுக்காக வந்து நான் வந்து 2 ரூபாயில் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன் சார் விஜய் பாபு பீதர் பாஹர் தோனோ ரூபோ சே முஸ்குராஹா தியா அதாவது உள்ளுக்குள்ளேயே வெளியக்குள்ளேயே அவர் வந்து சிரிக்கிறாரு என்னடா இது இவன் இப்படி பேசுகிறானே மன் ஹே மன் கெஹனே லகே ஸோ அவர் வந்து மனசுக்குள்ளேயே வந்து சொல்கிறாரு कैसा है ची எப்படி இருக்கான் பாரு देता तो सबको इसी भाव से எல்லாருக்கும் வந்து இதே வேலையில் கொடுக்குறா पर मुझ पर उल्टा एहसान लाद रहा है ஆனால் வந்து என் மேலே கருணை காட்டுறாராம் பாருங்கள் फिर बोले तुम लोगों को அதாவது இவரை சொல்கிறாராம் तुम लोगों की झूठ बोलने की आदत होती है அதாவது வந்து நீங்கள் வந்து இருக்கிறீங்களே உங்களுக்கு வந்து பொய் சொல்கிறது தான் எப்போவுமே வந்து பழக்கம் देते आदतना பழக்கம் देते होगे सभी को 2 पैसे में ஸோ எல்லாருக்கும் வந்து 2 पैसा வந்து கொடுக்குறீங்க पर एहसान का बोझा मेरे ही ऊपर लाद रहे हो அதாவது வந்து கருணை வந்து ஏன் மேலே காட்டுறியா நீ வந்து சொல்லிட்டு வந்து இவர் காட்டுறீங்களா வந்து சொல்லிட்டு வந்து இவர் வந்து அவருக்கு வந்து கோவமாக கொஞ்சம் பேசுகிறாரு சரிங்களா முரளிவாலா ஏக்தம் அப்ரதீப் ஓகே அதாவது வந்து முரளிவாலா உடனே கோவம் வந்துச்சா ஓகே அப்ரதீப்னு என்னது उदास सैड कोवम इल्ल सैड उदास बोला आपको क्या पता बाबूजी कि इनकी असली लागत क्या है अदावदु उंगलुक्कु என்ன தெரியும் இதோட உண்மையான असलीना ओरिजिनल रेट क्या तो ग्राहकों का दस्तूर होता है कि दुकानदार चाहे हानि उठाकर चीज़ों क्यों ना बेचे அதாவது வந்து என்ன சொல்கிறாங்களா வந்து இவர் வந்து முரளி வேலை அந்த என்ன சொல்கிறாரா வந்து ஸோ இது வந்து கடைக்காரோட ரூல்ஸாக இது வந்து நாங்கள் வந்து ஹனினா வந்து லாஸ்ட் ஓகேங்களா நாங்கள் வந்து லாஸ் ஆகிட்டு ஹனி உठाकर चीज़ों क्यों ना बेचे நாங்கள் வந்து ப்ராஃபிட் இல்லாமல் நான் எங்களுக்கு லாஸே இருந்துட்டு நாங்கள் ஏன் சேல்ஸ் பண்ணக்கூடாது पर ग्राहक यही समझते हैं कि पर வந்து கிராஹக் யார் கஸ்டமர் வந்து இதுதான் நினைப்பாங்களா दुकानदार ने मुझे लूट रहा दुकानदार வந்து என்னை வந்து கொள்ளடிக்கிறான் आप भला काहे को विश्वास करेंगे ஸோ நீங்கள் வந்து யாரை தான் நீங்கள் நம்புவீங்க लेकिन सच पूछिए तो बाबूजी असली दाम 2 ही पैसा है அதாவது வந்து உண்மையான விலை என்னது வெறும் 2 ரூபா தான் आप कहीं से 2 पैसे में ए मुरली नहीं पा सकते நீங்கள் வந்து எங்கே 2 पैसा உங்களால் வந்து இந்த முரளி வந்து கிடைக்காது मैंने तो पूरी 1000 बनवाई थी நான் வந்து ஃபுல்லாக வந்து 1 ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் 1000 बनाए 1000 ஒரு 1000 ரூபாய் வந்து நான் வந்து இது வந்து சேர்த்து தான் நான் வந்து வாங்கினேன் तब मुझे इस भाव में पड़ी है ஸோ 1000 ரூபாய்க்கு நான் வாங்குறதுனால தான் வந்து எனக்கு வந்து 2 पैसा வந்து நான் வந்து விற்கிறேன்னு சொல்லி வந்து சொல்கிறாரு विजय बाबू बोले अच्छा मुझे ज़्यादा वक्त नहीं ओके எனக்கு வந்து அவ்வளோவா டைம் இல்லை வக்துனா டைம் जल्दी से 2 ठो निकाल दो அதாவது எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து 2 मुरली எடுத்து கொடுத்துருங்க 2 मुरलियाँ लेकर विजय बाबू फिर मकान के भीतर पहुँच गए ஸோ 2 முரளியாக எடுத்துகிட்டு முரளினா 2 புல்லாங்குழல் எடுத்துகிட்டு அவர் வந்து அந்த बिल्डिंगोட உள்ளே போகிறார் मुरली वाला देर तक उन बच्चों को झूठ में मुरली वाला बेचता रहा ஸோ முரளி வாலா வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த பசங்களோட க்ரௌடில் வந்து முரளி வந்து விற்றுட்டே வந்தார் उसके पास कई रंग की मुरलियाँ थी ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான முரளியாக இருந்தது बच्चे जो रंग पसंद करते मुरली वाला उसी रंग की मुरलियाँ निकाल देता அதாவது வந்து பசங்க வந்து எந்த மாதிரி விருப்பமான புல்லாங்குழல் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த புல்லாங்குழல் வந்து எடுத்து கொடுக்குறாரு ये बड़ी अच्छी मुरली है இது நல்லா இருக்குது तुम यही ले लो बाबू நீ இதே எடுத்துக்கோ பாபுனா செல்லமாக கூப்பிடுறது நம்ம செல்லக்குட்டி அந்த மாதிரி சொல்ல அந்த மாதிரி ராஜா பாபு तुम्हारे लायक तो बस இதுதான் வந்து உனக்கு பொருத்தமானது லாயக்னா வந்து பொருத்தமானது हाँ भैये तुमको वही देंगे हाँ உனக்கு நான் அதுதான் கொடுப்பேன் ये लो तुमको वैसी ना चाहिए உனக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்காது இந்த உனக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அடுத்த பார்ட் 2ல் வந்து இதுக்கு கண்டினியூஷன் வந்து நான் வந்து
ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா. அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது உங்களோட கமெண்ட் வந்து எழுதி கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி போடுங்க. நன்றி, வணக்கம்.